கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொஞ்சம் இறந்து போச்சு, தாய் கோழி மிதிச்சு. இதுதான் லாஸ்ட்டாக பிறந்த கோழி முட்டையிலேருந்து. இதுக்கு வாய் வச்சு ஊதி நான் 4 நாள் ஆச்சு. இதுக்கு வாய் வச்சு ஊதி பிறக்க நான் வந்து இது வாய் வச்சு ஊதி பாத்திரத்தை வச்சு அடித்து கஷ்டப்பட்டு காப்பானுங்க கைஸ். 10 நாள் தான் கைஸ் இருக்கும். அது தாய் கோழி மிதிச்சு இப்போ செத்து போயிடுச்சு. கழுத்தில் மிதிச்சு இப்போ செத்து போயிடுச்சு கைஸ். இப்போ அதை புதைக்க போகிறோம் கைஸ். வாங்க கைஸ் பார்த்துடலாம். இப்போ அவங்க கைஸ் அழுகையாக வருது கைஸ். வாங்க வச்சாங்க. அது கைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது. அதனால் நாங்கள் பறிக்காமல் சும்மா குழிக்குள்ளார மட்டும் வச்சுருக்கோம். அந்த கோழிக்கு போட தான் கைஸ் பூ பிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உயிரோடு இருக்குது. என்ன ஆக போதுன்னு தெரில. என் கையில் ஒரு 3 பூ. நானும் பூ பறிக்கிறேன் கைஸ். போதும் போதும். என்னடா புதைக்கிற காமிக்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சாதீங்க சாய் கைஸ். இன்னும் உசுறு இருக்குது கைஸ். கொஞ்சம் மேலே மண்ணள்ளி போடுறா, உயிரோட இருக்கு பாருங்க கைஸ். இன்னும் உயிர் இருக்குது. ரெக்கையெல்லாம் ஆடுது பாருங்க. கீழே குதிக்குது பாருங்க. ஆமாம் கைஸ், நீங்கள் ஏதாவது பார்த்து ஆத்மா சாந்தி அடைய வைக்கணும் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க கைஸ். என்னடா அது புதைக்கிறதுலாம் காமிக்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். கோழி பறந்து ஃபோனில் நின்றுச்சு கைஸ். அதான் கைஸ் அது ஆசையை நிறைவேற்றினோம். அந்த தென்னமரத்தில் வாசப்படி மாதிரி வச்சுருக்கோம். அந்த கட்டையை வெட்டி விட்டு அது மேலே ஏறி அந்த கோழி குஞ்சை தென்னை மரத்தில் வச்சு அதோட ஆசையை தீர்த்துட்டோம். ஏன்னா அந்த கோழி குஞ்சை ஆனவனும் தென்னை மரத்தில் பறந்து பார்க்கும் கைஸ். அவங்க அம்மா இங்கே இருக்கையில் கைஸ். அதுக்கு மூச்சு ரொம்ப இதாகுது கைஸ். கம்மியாகலை, இன்னும் ஏறிக்கிட்டே வருது. என்ன ஆக போகுதுன்னு தெரில கைஸ். அழுகையாக வருது சின்ன குஞ்சு. ஆனால் எங்கள் அத்தை பையன் இருக்கான் பாருங்க கைஸ். அதுக்குள்ளாட்டியும் சாவவே இல்லை. குழியை நோண்டி பூவை போட்டு வச்சுட்டாங்க கைஸ். அதுக்கு தென்னை மரம் ஆசை இருக்குன்றனால தான் கைஸ் தென்னை மரத்தோட தேங்காய் சின்னதாக இருக்கிற தேங்காய் வச்சுருக்கோம். அந்த மேலே இருக்கிற அந்த ஓலை இருக்குது, இந்த குட்டி குட்டியாக நார் ஆட்டகம் இருக்குல்ல, அது இங்கே வச்சுருக்கோம் கைஸ். அதை எடுத்து வைப்பாங்க கைஸ். இப்போ இதான் இளநீ ஃப்ரெண்ட்ஸ், குட்டி இளநீ கைஸ். இழுக்கையாக வருது கைஸ். சின்னது பத்தாதுன்னு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம் கைஸ். இளநீ கையில் இருக்குது பாருங்க. வைக்கிறாங்க கைஸ். பெருசு கைஸ், கொஞ்சம் பெருசு கைஸ். அதுக்கு தென்னை மரம் ஆசை இருக்குன்றனால அந்த ஓலையை வச்சு இங்கே கீழே ரூமாட்டம் இருக்குது. அந்த ரூமில் தான் வைப்போம் உள்ளார. இப்போ கை வைக்கிறான்ல அந்த ரூமில். கோழி குஞ்சுக்கு இன்னும் உயிர் இருக்குன்றனால வச்சுருக்கோம் கைஸ். என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ காலை அடிச்சிடல பார்த்தீங்களா. உயிர் இருக்கிறது பாருங்க கைஸ். கைஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணி இப்படி இருந்துச்சுன்னா உயிரோடு இருந்துச்சு ஆனால் கண் முழிக்கல அப்படியே இருக்குது, ஆனால் மூச்சு விடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் அமுச்சு விடுங்க கைஸ். நீங்கள் பாய் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆட் போட்டு விடுங்க கைஸ். அதுக்கு உயிர் இருக்குது கைஸ். அது நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டால் உயிரோடு எந்திரிச்சு நிற்கும் கைஸ். நாங்கள் இந்த குழியை புதைச்சிருவோம் கைஸ். ப்ளீஸ் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க கைஸ். இது மாதிரி உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா பாத்திரத்தை வச்சு கோழி கொஞ்சம் கீழே வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை கமுத்து போட்டு குச்சி என்ன இரும்பு குச்சி இந்த மாதிரி வச்சு தட்டுங்க கைஸ். அதுக்கு உயிர் வந்தாலும் வரும் கைஸ். இது மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு தாட்டி நடந்திருக்கு கைஸ். அதனால தான் கைஸ் சொல்கிறோம் கைஸ். உயிர் இருக்குன்றனால நாங்கள் பாத்திரத்தை வச்சு தட்டுறோம் கைஸ். இப்படிதான் கைஸ் தட்டணும். குருவி சத்தம் கேட்கும் கைஸ். கேட்குதா கைஸ்? கைஸ் பாருங்க கைஸ், கத்திக்கிட்டே இருக்கு கைஸ். பைப்பு வருது கைஸ். பாருங்க கைஸ், கத்திக்கிட்டே இருக்கு. இப்போ தான் இரும்பு போடுது தாடா, பைப்பு வந்து
கால் அமுக்க வேண்டியதாகுது. இது கோழியோட சித்தி கைஸ். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டனால அது கொஞ்சம் பழச்சிக்கிட்டு கைஸ். இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் விட போகிறோம். எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டோம் கைஸ். உங்கள் அம்மா கண்டுக்கவே இல்லை கைஸ். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டனால அது பழச்சிக்கிட்டு கைஸ். அதனால் அவங்க அம்மா கிட்ட விட்டுருந்தோம் கைஸ். நீங்கள் இன்னும் நிறையா வீடியோ போட சொல்லி கமெண்டில் போடுங்க கைஸ். நீங்கள் பாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டை போட்டுக்கோங்க. கேர்ள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்டை தெறிக்க விடுங்க கைஸ்.